نحمدك يا من شرح صدورنا لتلخيص البيان وإيضاح المعاني ونذير قلوبنا وصل على رسولك سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحابه أجمعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا ومحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والسلام. விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற வல்லவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும். முத்து நபி ரத்தினமே முஹம்மது எங்கள் திருவடிவே அண்ணலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபவு தாபியீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அல்லாஹுவின் அன்பை பெற்ற நன்மக்கள் இறைநேச செல்வர்கள் இங்கே இருக்கக்கூடிய இன்னும் வரவிருக்கும் அத்தனை பேர்கள் மீதும் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸின் பரக்கத்தால் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹுடைய பேருபகாரமும் பெரும் கருணையும் கிடைத்திட தௌஃபீக் செய்வானாக. அருமையான பெருமக்களே, ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள் இந்த பள்ளியில் நடந்து கொண்டிருக்கிறது. பக்கீர் லப்பை பள்ளி என்று சொன்னாலே இந்த பகுதியில எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் மாதந்தோறும் அது மாத்திரமல்லாமல் எந்தெந்த சிறப்பிற்குரிய நாட்கள் எல்லாம் மாதங்கள் எல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை பெற்ற பள்ளிவாசல். அல்லாஹுவின் பரக்கத்தோடு அல்லாஹுடைய அருள் நிறைந்த உள்ளங்கள் நிறைந்த மக்களும் இங்கே இருப்பதினால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளுக்கு இதை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இதை கியாமத்து நாள் வரையிலும் அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. குறைந்த மக்களோ என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது. அல்லாஹுடைய அருள் என்பது குறைவானவற்றில்தான் பரக்கத்து நிறைவாக இருக்கும். நிரப்பமானவற்றை கொண்டு பரக்கத்து என்று சொல்வதற்கு வழி கிடையாது. அப்படிப்பட்ட பரக்கத்து பொருந்திய இந்த மஜ்லிஸிலே இன்றைய தினம் ஷரியத்தும் தரீகத்தும் என்கின்ற ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்து என்னை இங்கே பேச அழைத்திருக்கிறார்கள். அந்த ஷரியத்தை பற்றியோ தரீகத்தை பற்றியோ பேசக்கூடிய மிகப்பெரிய ஆசிரியர்கள் ஆசான்கள் எல்லாம் நோட்டீஸ் லிஸ்ட்ல இருக்கிற பொழுது ஊடால வழியே இல்லாம ஏதோ ஒன்று திணிச்ச மாதிரி என்னையும் அதில் வச்சிருக்காங்கிறப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய அதுல லிஸ்ட்ல பார்த்தேன். பள்ளிவாசலுடைய பேச்சாளர்கள் லிஸ்ட்ல பார்த்தா எல்லாம் பெரும் பெரும் பேச்சாளர்கள். அதுல நானும் ஒரு ஆளு என்னையும் சேர்த்து போட்டிருக்காங்கிறப்ப நல்ல வேளை மற்றவங்க சேர்ந்து பேசுற இடத்துல இல்லாம தனிச்சு விட்டதுனால கொஞ்சம் தைரியமா உட்கார்ந்துருக்கேன். ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கான ஒரு இல்முடையவர்கள் இந்த பள்ளிக்கு நிறைய வந்து போகக்கூடியவர்கள். அவர்களை எல்லாம் அழைத்து எங்கெங்கோ அது கடல் கடந்து பேசக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம் இங்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நானும் பூவோடு நாரும் என்கின்ற வழியில அமர்ந்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் என்னுடைய நாவன்மையை அல்லாஹ் அதிகரிக்க செய்வானாக என்று உங்களுடைய ஒரு ஆமீனை வேண்டுதலாக வைக்கிறேன். அருமையான பெருமக்களே, ஷரியத் தரீகத் நம்முடைய இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. ஷரியத்துனா நமக்கு தெரியும்.
ஷரியத்துனா என்ன? பொதுவாக ஷரியத் சட்டம் நமக்கு தெரிஞ்சது ஷரியத்து மாநாடு. எங்கே பார்த்தாலும் அது யார் போடுறாங்கிறதெல்லாம் தெரியாது. ஷரியத்து மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு போட்டு ஒரு விளம்பரம் பண்ணிடுவாங்க. அதில் என்ன ஷரியத்தை பற்றி பேசுகிறாங்க தெரியாது. ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க ஷரியத், அவங்க உருவாக்கின ஷரியத்து, அவங்களுக்கு தெரிஞ்ச ஷரியத்துன்னு சொல்லிட்டு இதுதான் ஷரியத்துமாங்க. ஷரியத்தை தாண்ட முடியாதவர்களால் அதிகமாக அதை செய்வார்கள். ஷரியத்துங்கிறது என்ன? அது அடிப்படை. நமக்கு இஸ்லாம் இந்த என்பதற்கு நுழைவாயில் ஷரியத் இல்லையா? ஷரியத்னா என்ன? யதார்த்தமாக சொல்லிட்டு போனோம்னா கலிமா, நம்ம படிச்சிருப்போம் மக்தப்லையே, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இதெல்லாம் ஷரியத்து அப்படின்னு படிச்சிருப்போம். கலிமா சொல்லி இருக்கிறோம், அதுக்கு அடுத்து என்ன செய்கிறோம்? நோன்பு நோட்கிறோம், தொழுகிறோம், முடிஞ்சால் ஜக்காத்து கொடுக்குறோம், அதுக்கும் அடுத்தது ஹஜ்ஜி செய்கிறோம். இதெல்லாம் ஷரியத்தை சார்ந்தது. தரீகத்துங்கிறது அதுக்கு அடுத்த வழியாக வரும். 4 தன்மைகளாக சொல்லுவார்கள். ஷரியாத்து, தரீகத்து, ஹக்கீகத்து, மகரிபத் என்று சொல்லுவார்கள். இந்த 4ஐ கடந்து விட்டவர்கள் என்பது உலகத்திலே சிலர்கள் தான். நம்மெல்லாம் ஷரியத்திலேயே சரியாக கடக்க முடியாமல் இருக்கும். ஏன்னா நம்ம கலிமா சொல்லி இருக்கிறோம். கலிமா அப்படிங்கிறது எந்த அளவிற்கு பிரதிபலிக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலங்கிறது நமக்கு தெரியுமா? சாதாரணமாக அந்த நம்ம பேசிட்டு கடந்து போற விஷயம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதுதான் கலிமா. இது எல்லாருக்கும் தெரியும். அந்த கலிமாவை சொல்வது என்பது ரொம்ப சாதாரணமான ஒரு எளிதான ஒரு வார்த்தை தான். கேட்ட உடனே யாரு வேண்டுமானாலும் சொல்லலாம், கவியாக படிக்கலாம், பாட்டாக படிக்கலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் உள்ளம் அதை ஏற்கணும். உள்ளம் ஏற்கணும், நாவும் ஒழியணும். அதுதான் கலிமா. இந்த கலிமாவை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் சொன்னா, விவரம் தெரியாமலேயே சொல்லி உள்ளக்கே நம்ம இஸ்லாத்துல இருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் மதரசாவுக்கு அனுப்புனாங்க, முஸ்லீமாக ஒரு பேர் வச்சாங்க, அதை கொண்டு நம்ம அப்படியே மதரசால ஹஸ்ரத் கலிமா படிச்சு கொடுத்தாங்க, அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது கலிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் கலிமா சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் கலிமாவை புதுப்பிக்க வேண்டும், ஈமானை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அதெல்லாம் வரலாறு நிறைய இருக்கு. ஆக அந்த கலிமா என்பது ஷரியத்தினுடைய ஆரம்பமாக இருந்தாலும் அந்த கலிமாவை நாம் எந்த அளவிற்கு அதாவது நினைச்சு பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹில பல முறை போய் பார்க்கிறாங்க, பல தடவைகள் பார்க்கிறாங்க. 1-2 தடவை இல்லை, பல தடவைகள் பார்க்கிறாங்க. எதுக்கு பார்க்கிறாங்கன்னா, அபூ ஜஹிலை எப்படியாவது இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்துடணும், அபூ ஜஹிலை முஸ்லீம் ஆக்கிறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆசைங்கிறதை விட பேராசை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈமானுடைய விஷயத்திலே உம்மத்தின் மீது எப்பொழுதும் பேராசை. ஹரீசுன் என்று அல்லாஹ் சொல்லுவான், அலைக்கும் பில் மூமினீன் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களின் மீது பேராசை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த அளவிற்கு பேராசையில அபூ ஜஹிலை இஸ்லாத்துல கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுனால எந்த நேரமும் அபூ ஜஹில் வீட்டுக்கு போவாங்க, அபூ ஜஹிலை போய் சந்திப்பாங்க, நலம் விசாரிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. கடைசியில சொல்லுவாங்க, ஒரே ஒரு கலிமா மட்டும் நீ சொல்லிறேன் அப்படிம்பாங்க. முடியாதுன்றோம். இப்படி பல தடவை போன அபூ ஜஹில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இரவு நேரத்துல போறாங்க. இரவு நேரத்தில் அவங்களுக்கு அது சிந்தனை ஏற்படுது. இந்த இரவுல நடுநிசியில இருட்டுல அபூ ஜஹில போய் நாம இப்ப பார்த்து பேசினால் ஒருவேளை நம்மின் மீது அவர் இறக்கப்பட்டாவது கலிமா சொல்ல முன் வந்துருவானான்ங்கிற ஒரு சிந்தனையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹிலுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்ப போன உடனே அபூ ஜஹிலுடைய மனைவி கதவை திறக்கிறாங்க. பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. அப்ப உள்ள போய் அபூ ஜஹில்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி
நபி வந்திருக்கிறாங்க, முகமது வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூஜஹில் எது வேணுமா அவருக்கு, இன்னும் தேவையா, உழவு இந்த நேரத்தில் அப்படி என்ன அவருக்கு அவசியம், ரொம்ப பெரிய உதவி எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அது என்னன்னு கேட்டு சொல்லிடு அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமா மட்டும் நீங்கள் சொன்னால் போதுமா. உடனே அபூஜஹில் சொன்னான்னா அது என்னால் சொல்ல முடியும், எது வேணாலும் கேட்கட்டும் நான் கொடுக்குறேன், ஆனால் அந்த கலிமாவை என்னால் சொல்ல முடியாது. அபூஜஹில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மனைவி கேட்கிறா, வந்ததற்காண்டி சொல்லி அனுப்ப வேண்டியது தானே, வந்துட்டாங்க இவ்வளவு நேரத்தில், இந்த இரவு நேரத்தில் கரடு முரடான பாதைகளிலே நபி அவர்கள் நம்முடைய வீட்டை தேடி வந்து கதவை தட்டி உன்னிடத்திலே பேச நினைக்கிற பொழுது இப்பொழுதாவது அந்த அவர் மீது ஒரு இரக்கப்பட்டு நீ கலிமாவை சொல்லலாமா இல்லையா? அபூஜஹிலுடைய மனைவி இடத்தில் அபூஜஹில் சொன்ன வார்த்தை நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அபூஜஹில் மனைவி இடத்துல சொல்ற வார்த்தை, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, கலிமாங்கிறது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை என்று சொன்னான் அபூஜஹில். வெறும் வார்த்தை நினைச்சுக்கிட்டு நானும் அதே மாதிரி சொல்லிட்டு போறதுக்கு இல்லை, அது ஒரு பெரிய வாழ்க்கை, அதெல்லாம் என்னால முடியாது. அப்ப அபூஜஹில் அந்த கலிமாவை ஷரியத்தின் உள்ளே நுழைவதற்கு அவனால் முடியல. அவன் பல தடவைகள் முனைந்தும் இந்த உம்மத்திற்கு அவன் சொன்ன செய்தியாகவே அது எழுதப்படுகிறது. அது வாழ்க்கை, எவ்வளவு பெரிய வாழ்க்கை கலிமா. அந்த கலிமாவை நம்ம இன்னைக்கு சாதாரணமா என்ன செஞ்சிருக்கிறோம், அதை பயன்படுத்தி இருக்கிறோம், அதை பத்தி சொல்லி இருக்கிறோம், எது ஒன்று அதை பத்தியான சிந்தனை கிடையாது. இப்ப ஷரியத்துங்கிறது கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜின் இப்படி போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு கட்டத்திலே திடீர்னு பேசி கொண்டிருக்கிறார்கள். நிறைய சஹாபிகள் இருந்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று எதுவுமே சொல்லல, எந்திரிச்சு போயிட்டாங்க. போன நபி அவர்களை காணோம். ஏன் நபி அவர்கள் நம்மை விட்டும் இப்படி தனிமையானார்கள் என்ற ஒரு உணர்வோடு ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருச்சு என்ன செஞ்சாங்க, நபியை தேடி போறாங்க. நபி வீடு பள்ளி ஒண்ணுதானே, வீட்டுல இல்ல, நபியை காணவில்லை. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தேடுகிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தின் உள்ளே சுத்தி சுத்தி பார்க்கிறாங்க. ஒருவேளை இந்த தோட்டத்திற்கு உள்ளே தான் நபி இருப்பார்கள் என்பதாக நினைத்து கொண்டு ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போறதுக்கு வழியை காண, கேட்டு அடைச்சலாம் இருக்கு, எல்லாம் போட்டு அடைச்ச மாதிரி இருக்கு. அப்ப வாய்க்கால் மாதிரி ஒன்று தண்ணி வர்றதுக்கு ஒரு வழி இருந்தது, அது மனிதர்கள் நுழைவதே கஷ்டம். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபியை தேடும் எண்ணத்தினால் அந்த வாய்க்காலில் இருக்கக்கூடிய எதையும் நான் பொருட்படுத்தாமல் அதன் உள்ளே மிருகங்களை போன்று உள்ளே நுழைந்து போய் நபியை பார்க்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தின் நிழலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த தோட்டத்திற்கு உள்ளே. நான் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னேன், யா ரசூலல்லாஹ், உங்களை காணவில்லை என்பதற்காகத்தான் நான் இப்படி தேடி வந்தேன், ஆனால் வழியே இல்லை, வழி இல்லாமல் இருந்தும் கூட நான் இப்படி நுழைந்து வந்தேன், ஒருவேளை இந்த தோட்டத்தில் நீங்கள் இருப்பீர்களோ என்ற சந்தேகத்தில் நான் தேடி பார்த்தேன், தாங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன உடனேயே அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா இங்கே வான்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு தனது காலில் போட்டிருந்த செருப்பை கலட்டி ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே கொடுத்து, இதை கையில் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே, அது மாத்திரமல்ல வழியில் யாரெல்லாம் பார்ப்பாயோ அவர்களிடத்திலாம் சொல்லு, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு தஹலல் ஜன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின வார்த்தை அது. யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹு என்று சொல்லியிருப்பார்களோ, அதை கொண்டு அவர்கள் நேசிப்பார்களோ, அது சிந்தனையில் இருப்பார்களோ, அந்த கலிமா சொன்னவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்கள் என்றே சொன்னார்கள். இதற்கு நான் சொன்னதற்கு சாட்சியாக என் செருப்பை கையில கொண்டு போட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த செருப்பை கையில் எடுத்து கொண்டு வருகிறார்கள். அபூ ஹுரைரா போனவரையும் காணலையேன்னு சொல்லி போட்டு ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேடி வருகிறார்கள். வரும்பொழுது அபூ ஹுரைராவை வழியிலே பார்க்கிறாங்க.
பார்த்த உடனேயே உமர் ரலியல்லாஹு அபூ ஹுரைரா எங்கே போறான்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு செய்தியை என்னிடத்திலே சொல்லி அதற்கு ஆதாரமாக யாரும் நான் சொன்னா நம்ப மாட்டாங்கிறதுக்காண்டி கையில செருப்பையும் கொடுத்தார்கள் என்று சொன்ன உடனேயே ஹஸ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைராவை அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, ஓங்கி ஒரு குத்து விட்டாங்க. ரொம்ப ரோஷக்காரர் உமர் ரலியல்லாஹு. எந்த விஷயத்தையும் ரொம்ப ஆழ சிந்திக்கக்கூடியவர்கள், சில விஷயத்தை சில மக்களிடத்துல உடைக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தொலைநோக்கு சிந்தனை உடையவர்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை கேட்ட உடனே சந்தோஷம் அடையக்கூடிய தருணம், அது ரொம்ப மகிழ்ச்சியான நேரம். அது கேட்கிற செய்தி காதுக்கு இனிமையானது, மனதுக்கு துயிலூட்டக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இந்த உம்மத்திற்கு சமூகத்திற்கு கிடைக்கிற பொழுது எல்லையற்ற மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கக்கூடிய இந்த உம்மத்திற்கு மத்தியிலே இந்த உம்மத்தினுடைய மொத்த நிகழ்வுகளையும் நினைத்து பார்த்த ஹஸ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வயிற்று பகுதியில ஓங்கி குத்துன உடனே கீழே பிறண்டு எந்திரிச்சாரு அபூ ஹுரைரா. அதோட செருப்பை மறுபடியும் கையில எடுத்துக்கிட்டு அபூ ஹுரைராவை கையில் பிடித்தவர்களாக உமர் ரலியல்லாஹு அந்த தோட்டத்திற்கு வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க இப்படி ஒரு செய்தியை சொன்னீங்களான்னு கேட்டாங்க. ஆமா, நான் தான் சொன்னேன் அப்படின்னு. இந்த செய்தியை இப்போதைக்கு வெளியிட வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவாக சொல்லல, நபிக்கு உத்தரவு போட யாருக்கும் முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேண்டுதலாக வேண்டிக் கொள்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த செய்தி இப்போதைக்கு வெளியிட வேண்டாம். ஏனென்று சொன்னால் இதை மட்டும் கையில வச்சுக்கிட்டு அவன் வேற எதையுமே செய்யாம போயிடுவான். நான் தான் களிமா இன்னைக்கு அப்படித்தானங்க, இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குது, எங்க தொழுகையெல்லாம் தப்பிருச்சா, கலாவெல்லாம் கிடையாது, அது தப்புனுச்சுன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம், ஏதோ ஒன்று தப்பிருச்சு, இதையா நம்ம போய் தொழுவணும், கலாவெல்லாம் இல்லை. அந்த நேரத்தில் ஒன்றை செய்யறோமா, செய்ய முடியலையா, அதை விட்டுருங்க, அதை பத்தி ஏன் நீங்க சிந்திக்கிறீங்க? அல்லாஹ் நாடியது நம்ம நடக்கும், நம்ம செய்வோம், செய்ய முடியலைன்னா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சிலர்கள் தொழுதால் மட்டுமே போதும். இன்னைக்கு அதிகமான மனிதர்களுடைய சுய அறிவை மார்க்கத்திலே கொண்டு வந்து பயன்படுத்தி ஷரியத்தை கூட கடக்க முடியாதவர்கள் தரீக்கத்தை பற்றி பேசுவதுதான் ஆச்சரியமாக இருக்கும். ஷரியத்தை கூட தெரியாது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருங்கிறத நினைச்சுதான் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது இந்த செய்தி வெளியிட வேண்டாம். அப்படி வெளியிட்டால் அவர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடும், எந்த அமலும் செய்ய மாட்டார்கள் என்று சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். என்ன உமர் சொல்லலையே, நான் சொல்லி அனுப்பி நீங்க முடியாதுன்றா அது என்ன அர்த்தம் கேட்டாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து வெளியேறியதற்கும் ஒரு அர்த்தம் உண்டு, தோட்டத்திற்கு வந்ததற்கு ஒரு அர்த்தம் உண்டு. இடையிலே அவர்கள் வந்த இடத்திலே ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் உதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சலாம் கிடைத்தது. அந்த உதிப்பு, இன்னமா யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லையா? அவர்களுடைய உள்ளத்தில் உதிப்பதும் வஹி என்கிறான். அப்ப அல்லாஹுடைய உதிப்பாகத்தான் கலிமா சொன்னவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். மாற்றம் கிடையாது, இன்னைக்கு மாற்றம் கிடையாதுங்க, அந்த வார்த்தைக்கு மாற்றம் கிடையாது. ஆனா இடையில கலிமா சொன்னவர்கள் கலிமாவை சுமந்த நிலையில் வாழ்ந்தால்தானே சொர்க்கம் போக முடியும். கலிமாங்கிறது எத்தனை பெரிய வாழ்க்கைங்கிறது நமக்கு அபூஜஹில் சொல்லி தந்த வார்த்தைகள் எத்தனை பெரிய விஷயம். இதெல்லாம் யோசிக்க சொல்றாங்க சமூகத்திலே. ஷரியத்துன்னு யதார்த்தமாக ஷரியத்தை விளங்கி எத்தனையோ அமல்கள் யதார்த்தத்துல தொழுதோண்டா தொழுகை என்ன, தொழுகைக்கு எத்தனை ஷருத்து, எத்தனை பர்லு, எத்தனை சுக்கன, எத்தனை உள்பர்லு வெளிப்பர்லு, ருக்குனுகள், ஷருத்துகள், முஹப்பத்துகள் எத்தனை இருக்கிறது. ஒது சரியாக செய்ய வேண்டும், இடம் சுத்தம், இடை சுத்தம், உடல் சுத்தம், அப்புறமேட்டுக்கு உடை சுத்தம் சொன்னா பத்தாது.
அதுல எத்தனை இருக்க வேண்டும் தெரியுமா? உள்ளங்கள் கபடமற்ற நிலையாக மாற வேண்டும். இதெல்லாம் யாருடைய வாழ்க்கையில் தர்பியத்து நமக்கு கிடைக்கிறது என்றால் அது ஷரியத்தை தாண்டி அது உள்ளே வந்து தரீகத்துக்கு வந்தால் நம்மளுக்கு அது கிடைக்கும். ஏன்னா ஒரு ஆசிரியர் இல்லாமல் எந்த மாணவரும் படிச்சு முன்னேற முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இறைவனாக இருக்கிறான். நமக்கு வேண்டியதை குர்ஆனை தந்து நபிமார்களை தந்திருக்கிறான். நபிமார்கள் ஒரு காலகட்டத்திலே நிறுத்தப்படுகிறார்கள். நபிமார்களுடைய வார்த்தைகள் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் நம்மை செம்மைப்படுத்துகிறது என்றால் அதனுடைய விளக்கங்களை எப்படி சொல்ல வேண்டும், இதுல யார் சொல்லி தருவா? நேரடியா ஹதீஸை வச்சு நம்மனால எதுவும் செஞ்சிட முடியுமா? அந்த ஹதீஸுக்கான விளக்கங்கள் இது இப்படித்தான் அப்படிங்கிற வழிமுறைகளை கொண்டு நமக்கு பாடம் நடத்தி வாழ்க்கையின் தத்துவங்களை விளங்க வைப்பதுதான் தரீகத்தாகும். அந்த வழிதான் தரீகா. அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஃபதுகுருனி அதுகுருக்கும், என்னை நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களை நான் நினைத்து பார்க்கிறேங்கிறான். நம்ம எப்படிங்க விளங்க முடியும்? அல்லாஹுவை நினைத்து பார்க்கிறோம். ஃபதுகுருனி திக்ரை கொண்டு, குர்ஆன் திலாவத்தை கொண்டு, மற்ற நிலைப்பாடுகள் எல்லாவற்றிலும் அல்லாஹுவை நினைக்கிறோம் என்று சொன்னால் எப்படி நினைக்க வேண்டும் என்பதை யார் சொல்லி தருவா? அது தரீகா சொல்லி தரும். தரீகாங்கிறதுல யாரு? அதனுடைய ஆசான் யாரு? வலிமார்கள். அதுதாங்க வலிமார்கள். தனியா யாரும் வானத்திலிருந்து குதிக்கல. அதற்காக பக்குவப்பட்டவர்கள், பண்படுத்தப்பட்டவர்கள், அதிலே பெரிய ஷேகுமார்களுடைய தொடர்பில் வந்தவர்கள், அவர்களிடத்தில் இருந்து இவர்கள் சரியான சமூகத்திற்கான சீர்திருத்தங்களை கொண்டு செல்லக்கூடிய வழியை இவர்களால் செய்ய முடியும் என்று இவர்களுக்கு அனுமதி வழங்குகிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு பக்குவ நிலையை எய்தவர்களுக்கு பேர்தான் ஷேகுமார்கள். அந்த ஷேகுமார்களுடைய கரங்களை பிடிக்கிற பொழுது, அவர்களுடைய தொடர்பிலே நாம் ஆட்கொள்கின்ற பொழுது நம்முடைய நிலைப்பாடுகள் மாறும். ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் யதார்த்தத்தில் சொல்லியிருப்போம். ஆனால் அவர்களின் கரம் பிடித்த பிறகு நாம் சொல்லுகின்ற பொழுது அதிலே உயிரோட்டம் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வோம். இதுதான் ஷரியத்தும் தரீகத்தும் வேற வேற இல்லை. அந்த ஷரியத்தில் இருந்து தரீகத்தை அடைகின்ற வழி, இதெல்லாம் போய் அல்லாஹ் ரசூலை தொடுகின்ற பாதைகள். நேரடியா எப்படிங்க நம்மளால முடியுமா? சூரியன் அப்படின்னு வார்த்தையில சொல்லிட்டா முடியுமா? சூரியன் அதனுடைய சுட்டரிக்கும் வெயிலை தொடும் சக்தி இருக்கா நமக்கு? இல்லையே. அது எத்தனை பெரிய ஆற்றல் மிக்க படைப்பு. அதை தொடுவதற்கான ஒரு சக்தி நம்மிடத்திலே கிடையாது. அல்லாஹுடைய ஒளி எத்தனை பெரியது. அந்த ஒளியை பார்க்கக்கூடிய சக்தி மறுமையில் கொடுக்கப்படுகிறது என்றால் உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? அல்லாஹுடைய ஒளியை பார்த்த நிமிடத்திலேயே அவர்கள் மயங்கி கீழே மூர்ச்சையாகி விழுந்தார்களே, அந்த நபிக்கு பார்க்கக்கூடிய சக்தியை கூட அல்லாஹ் கொடுக்கலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான், யாருக்கும் கொடுக்காத சக்தி. ஒன்று அல்லாஹுடைய ஒளியோடு அல்லாஹுவை நேரடியாக பார்க்கும் சக்தியை கொடுத்திருந்தான். அதே போன்று உலகத்தில் எதுவுமே அல்லாஹுடைய வார்த்தைகளை தாங்கும் சக்தி கிடையாது. அப்படிப்பட்ட திருக்குர்ஆனை தாங்கும் இதயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் கொடுத்திருந்தான். இந்த 2 சக்திகளை வாங்கி கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு தந்த எத்தனை ஆற்றல் மிக்க வார்த்தைகள். இதெல்லாம் எப்படி நம்மளால எடுக்க முடியும்? ஒவ்வொரு இமாம்களை பின்பற்றுகிறோம். சட்டமேதை இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கெல்லாம் ஒரு சட்டங்களை வகுத்து தொகுத்து நமக்காக அதை தந்திருக்கிறார்களே, அவர்களின் வாழ்க்கையை பற்றி நம்ம என்னைக்காவது பார்த்திருக்கிறோமா? இந்த சட்டங்களை தருவதற்கு அவர்கள் பட்ட துன்பங்கள் ஏதாவது நமக்கு தெரிந்திருக்குமா?
அந்த ஷரியத்தை அவர்கள் அத்தனை பெரிய ஆய்வு செய்து இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார்கள். கியாமத்து நாள் வரையிலும் ஷரியத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகளுக்கு நாம் அவற்றில் இருந்துதான் தீர்வு காணுகிறோம். இல்லையா? நம்மளால முடியுமா? பொதுவா ஹதீஸ பாரு, குர்ஆனை பாரு, நீ வச்சிக்க, உன்னுடைய பிரச்சனை எதுவோ அதுல இருந்து நீ தேடிக்க, குர்ஆன்ல இல்லாததே இல்லை அப்படின்னு பொதுவா சொல்லிடுவான். இவன் ஆராய்ச்சி பண்றான் ஒண்ணு முடியாது. அவர்களுக்கு இருந்த அந்த ஆராய்ச்சி, அவர்களுக்கு இருந்த காலத்தின் பரக்கத்து, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல், அந்த இல்மு அவர்களுடைய தாயாரினுடைய வயிற்றில் இருந்தே வந்தவர்கள். அப்படி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன, அவங்க தாயார் குர்ஆனை ஓத ஓத அவங்க கர்ப்பத்தில் இருந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா இவர்கள் எத்தனை ஜுஸூகளை அவர்கள் சுமந்திருக்கிற பொழுது ஓதினார்களோ அத்தனையும் மனப்பாடமிட்டு இந்த உலகத்தில் பிறந்தவர்கள். அந்த ஆற்றல் அல்லாஹ் கொடுக்கிறான். அருமையான பெருமக்களே, இதெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு கட்டத்திலே மிஸ்ரு தேசத்திற்கு வருகிறார்கள். ஏன்? மிஸ்ரு தேசத்திலே நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஞானவான், அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். நபீசா அம்மா, அவங்க வரலாறு மிகப்பெரிய வரலாறு. அவங்கள்ட்ட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா நிறைய சட்டங்களை, நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். இமாம் ஷரியத்தினுடைய சட்டத்தை சொல்லக்கூடியவர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா நஃபீசத்துல் மிஸ்ரியா அம்மையாரிடத்திலே நிறைய கல்வி கற்கிறார்கள், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் பெரிய இமாம் இல்ல, அஹ்லே பைத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு மதீனாவிலே தான் வாழ வேண்டும் என்று ஆசை. அல்லாஹ்வுடைய நாட்டம். மிஸ்ரு தேசத்திற்கு வருகிறார்கள். மிஸ்ரு தேசத்திலே அவர்கள் இருந்து கல்வியிலே பல புரட்சிகளை பல மக்களுக்கு செய்தார்கள். அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய, அவர்கள் தங்கி இருந்த இடத்திலே எல்லாமே யூதர்களின் வீடுகள். நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்கி இருந்த வீடை சுத்தி இருக்கிற வீடுகள் அத்தனையும் யூதர்கள். இந்த இடத்திலே அல்லாஹ் இவர்களை கொண்டு ஹிதாயத்திற்கு வழியாக்குகிறான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களிடத்திலே பல தடவைகள் கலந்துரையாடல் செய்து சட்டங்களை பெற்று பல நிலைகளில் இல்மை கற்றுக்கொண்டு வெளியேறி பல மக்களுக்கு ஷரியத்தினுடைய சட்டங்களை சொன்னவர்கள். ஆனால் தரீகத்தின் பாதையில் இருந்தவர்கள் நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப இவங்களிடத்திலே அன்றைய காலகட்டத்திலே ஒரு யூதருடைய குடும்பம் வெளியிலே ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது சொந்தக்காரங்களுடைய தேவைக்காக போறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை, அவங்களுக்கு ஒரு 10 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு கால் ரெண்டுமே ஊனம், நடக்க முடியாது. அந்த மாதிரி பிள்ளைய தூக்கிக்கிட்டே தான் போகணும். இவங்க வெளியில போற கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இந்த இதுல இருந்ததெல்லாம் யூதர்கள். இப்படி ஒரு அழகான அம்மையார் வந்திருக்காங்க நம்ம தெருவுல, அவங்க ரொம்ப அற்புதமானவர்கள், எல்லா மக்களிடத்தில் அன்பாக பழகிறார்கள், யாரு என்ன கேட்டாலும் கொடுக்கிறார்கள் என்கின்ற செய்தியை கேள்விப்பட்ட அந்த யூத குடும்பம் நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு தன் 10 வயது பெண் பிள்ளையை தூக்கி கொண்டு அம்மா, நாங்கள் வெளியிலே ஒரு தேவைக்காக போகிறோம், நாங்கள் போய் வர்ற வரைக்கும் இந்த குழந்தை உங்கள் வீட்டிலே இருக்கட்டுமே என்று கேட்கிறார்கள். அப்ப நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க தாராளமாக வச்சுட்டு போங்க, அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன்ட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. போயிட்டு அந்த நேரத்தில் நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க? தொழுகைக்காக நேரம் வந்துருச்சு. நேரம் வந்தப்ப ஒழு செஞ்சாங்க. ஒழு செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய ஒழுவினுடைய தண்ணீர் ஒரு பகுதியிலே ஓடி வந்தது. இந்த 2 காலும் நடக்க முடியாத அந்த பெண் குழந்தை அந்த தண்ணீரை தொட்டு தனது காலில் தடவி கொண்டது. ஒண்ணுமே நடக்கல. அந்த பெண் குழந்தை இவர்கள் ஒழு செய்த மிச்ச தண்ணீர் ஓடி வந்ததை
கையில் எடுத்து காலில் தடவி கொண்டது. நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா தொழுகையை முடித்துட்டு திரும்பி பார்க்கறாங்க, அந்த பொம்பளை பிள்ளை எந்திரிச்சு விளையாட போச்சு. யோசிச்சு பாருங்க என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. வலிமார்களின் பரக்கத் அது சாதாரணமானது அல்ல. நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா எந்த ஒன்றும் செய்யவும்லாம் இல்லை. அவங்களுக்காக துவா செய்யல, மருத்துவம் செய்யல, எதுவுமே செய்யல. அவர்கள் ஒழு செஞ்ச தண்ணீர் யாருடைய குடும்பம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மிச்ச மீதி இருந்த அந்த பரக்கத்து அந்த குடும்பத்தில் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த ஒழு செஞ்ச தண்ணீரை எடுத்து தடவிட்ட உடனே அந்த பிள்ளைக்கு காலிலே வலு ஏற்பட்டது, எழுந்திருச்சு ஓடி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இது விளையாண்டு கொண்டிருப்பதை பார்த்த அந்த அம்மையார் அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்டாங்க, எப்படிமா நடந்தேன்னு கேட்டாங்க. அது சொன்னுச்சு, நீங்க கை கால் கழுவுன தண்ணியில எடுத்து நான் என்ன செஞ்சேன், தடவுனேன். அது என்னமோ ஒரு மாதிரியா புத்துணர்வு ஏற்பட்டுச்சு, நரம்புகள்லாம் வெடிச்சு வந்துச்சு. காலை ஊண்டி பார்த்தேன், ஊண்ட முடிஞ்சு, எடுத்து வச்சேன், நடக்க முடிஞ்சு, ஓடி பார்த்தேன், ஓட முடிஞ்சு, விளையாட ஆரம்பிச்சிட்டேங்குது. சாதாரணமா சொல்லுது. அப்ப சாயந்தரத்தில் அந்த குடும்பத்தார்கள் இந்த பிள்ளையை விட்டுட்டு போனவர்கள் வேகமாக வந்து குழந்தையை தூக்க வருகிறார்கள். குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. பார்த்த நிலையிலேயே அவர்கள் என்ன செஞ்சாங்க, நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சாதாரணமாக சொல்லவில்லை, உங்களுடைய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி உங்களால் என் குழந்தையை பராமரிக்க முடியும் என்று நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. எங்கள் அதாவது எங்கள் வழியை சார்ந்த யூதர்கள் யாருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எங்களை வேறு மாதிரி பார்ப்பார்கள். இதையெல்லாம் தாண்டி நாங்கள் வேறு மதத்தவர்களாக இருந்தாலும் எங்கள் பிள்ளைக்கு இப்படி ஒரு அடைக்கலத்தை கொடுத்து நீங்கள் அந்த குழந்தையின் எதிர்காலத்தை சிறப்பாக்கி கொடுத்திருக்கிறீர்களே, நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் எந்த மார்க்கத்தில் இருக்கிறேனோ அந்த மார்க்கத்தில் நீங்கள் வாங்கள், அது போதும் என்றார்கள். நான் என்னுடைய எந்த பவரும் எனக்கு கிடையாது. அவங்க சொல்றது அல்லாஹுவை பற்றிய அந்த நிலைகளிலே அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னார்களோ அது போன்று ஓதிய அந்த தண்ணீரை என் கையில் ஊற்றி கழுவியதினுடைய அந்த பரக்கத்திலேயே இப்படி ஒரு அற்புதம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த மார்க்கம் எத்தகையது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உடனே அந்த இரண்டு தம்பதிகளும் அவர்களுக்கு முன்னாலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதோடு நிற்கவில்லை, இப்படி ஒரு அற்புதம் நடந்ததை பார்த்த அந்த தெருவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டு கிட்டத்தட்ட 70 குடும்பம் ஈமானை ஏற்றுக்கொண்டது. எது ஒண்ணு செய்யல. நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தரீகத்தின் வழியிலே தன்னுடைய பாதைகளை அமைத்து கொண்டார்கள். எல்லா நிலைகள் அவர்களுடைய பணியால் ஒருவர் ஜைனபுங்கிறவங்க இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா எந்த பகலிலும் நோன்பு நோக்காமல் இருந்ததும் இல்லை, எந்த இரவிலும் நின்று வணங்காமல் இருந்ததும் இல்லை. நான் பார்த்த வகையில், எனக்கு தெரிந்த வகையில் அதைத்தான் அவர்கள் தொடராக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை பெரிய ஆழமான சிந்தனை உடையவர்களாக இருந்திருப்பார்கள். கலிமாவை சொல்லிவிட்டோம் என்று இருக்காமல், எந்த அளவிலே கடமையான தொழுகை நோன்பை முடித்து விட்டோம் என்று இருக்காமல், எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை நினைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹு சொல்கின்ற பதுகுருனி அது குருக்கும், என்னை நினைத்து பாருங்கள் உங்களை நான் நினைத்து பார்க்கிறேன்கிறானே, அதே போன்று எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை நினைக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்க, இவர்களை கொண்டு எதுவுமே இல்லாமல் அதன் பரக்கத்தினால் யூதர்களில் 70 குடும்பத்திற்கு அல்லாஹ் ஈமானை நசீபாக்குகிறான் என்று சொன்னால் அது சாதாரண விஷயமா? அருமையான பெருமக்களே, இதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த ஜைனப் அம்மையார் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இவர்களின் கனவில் வருவார்களாம். வந்து இவர்களுக்கு எந்த உபதேசமாக இருந்தாலும் சொல்லுவார்களாம். அதை கொண்டு அவர்கள் அமல்களை செய்து கொண்டிருப்பார்கள்.
தரீகத்துல இறங்கினவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். தரீகத்துல முழுமையா இறங்கியிருக்காங்கல்ல, பெரிய பெரிய ஷேகுமார்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வெளிப்படுத்திக்கிற மாட்டாங்க. அவங்க அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுவதோடு நபியை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நபியின் மீது அவர்கள் சொல்லுகின்ற ஸலவாத்திற்கும் நாம் சொல்லுகின்ற ஸலவாத்திற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அவர்கள் இரவிலே தூங்குகின்ற பொழுது ஸலவாத்தோடே தூங்குவார்கள். நபியை கனவிலே பார்த்து விட்டால் அப்படியே அவர்கள் விழித்து விட்டு மறுபடியும் ஸலவாத்தை தொடருவார்கள். தஹஜ்ஜத்திலே வந்து நிற்பார்கள். இது வெளியே நமக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று தருவது தரீகத் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அந்த வழி நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க சொல்றாங்க 30 ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் நடந்தே போய் தான் செய்வாங்க, நடந்தே போய் செய்வாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த வழி, அவங்களுடைய தகப்பனார் எல்லாருமே அப்படித்தான். அதனால அவங்க அந்த 30 ஹஜ்ஜி செய்வதை விட அவர்கள் சொல்ற வார்த்தைகள் என்னன்னா, அவங்களுடைய கடைசி காலம் நெருங்கி விட்டது. அந்த நாட்டுடைய அரசர்கள், அந்த நாட்டுடைய மன்னர்கள், அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பண்டிதர்கள், அங்க இருக்கக்கூடிய பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் இவர்களை வந்து பார்த்து இவர்களின் மூலமாக நிறைய பாக்கியங்கள் பெற்றிருக்கிறார்கள். கடைசியிலே நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தான பிறகு, அவங்க வஃபாத்தாகிற நேரத்துல குர்ஆனை ஓதிக்கொண்டே வஃபாத்தானார்கள். நோன்பு இருந்த நிலையிலே குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது லஹும் தாருஸ்ஸலாமி இந்த ரப்பிங்கிற வார்த்தையை சொன்ன உடனேயே அவர்கள் ரூஹு பிரிந்ததாம். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் தெரியுமா? லஹும் தாருஸ்ஸலாமி இந்த ரப்பிஹிம், உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தாருஸ்ஸலாம் என்ற சொர்க்கம் இருக்கிறது என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு ரூஹு முடிகிறது. அப்படின்னா அவங்க எத்தனை பெரிய பாக்கியவான்கள்! அவர்களுடைய வஃபாத்திலே அவர்களை அடக்கம் செய்வதிலே குழப்பம் ஏற்படுகிறது. அவருடைய கணவர் சொல்லுகிறார்கள், இவங்க வந்து எப்பொழுதுமே மதீனாவைத்தான் நேசித்தார்கள், அதனால இவங்களுடைய ஜனாசாவை மதீனாக்கு கொண்டு போகணுங்கிறாங்க. ஆனா மக்கள் விடுற மாதிரி இல்லை. இவர் பரக்கத்து பொருந்திய இந்த அம்மையார் எங்கள் பூமியில் மிஸ்ர் தேசத்தில் தான் அடக்கப்பட வேண்டும் என்கிறார்கள். அத்தனை போட்டிகள், எல்லா மக்களும் அழுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பணக்காரர்கள் எல்லாம் தன் செல்வத்தை கொண்டு வந்து அவருடைய கணவருக்கு முன்னால் கொட்டுகிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த அம்மையாரை எங்கள் பூமியில அடக்கம் செய்யுங்கள். எத்தனை பெரிய விஷயம்! இதெல்லாம் நடக்கிறது, முடிவு வரல. அப்ப இரவு நேரம் ஆயிடுச்சு. அப்ப அந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் ஒன்று கூடுகிறார்கள். என்ன செய்யலாம், அவர்களை எங்கு அடக்கலாம்? கடைசியில அவங்க சொல்றாங்க, கணவர் வந்து காலையில சொன்னார், இரவு நேரத்தில் ஒன்றும் முடிவாகல, காலையில சொன்னாங்க, இந்த மாதிரி என்னுடைய மனைவிய இவங்களை இங்கேயே அடக்கம் பண்ணிட சொல்லி எனக்கு உத்தரவு வந்துருச்சுன்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தோன்றி சொன்னார்கள், எனது பேத்தியை மிஸ்ரிலேயே அடக்குங்கன்ட்டாங்க. அதனால இங்கேயே அடக்கம் செஞ்சிருங்க அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க கணவர் உத்தரவு கொடுத்துட்டாங்க. அப்ப காலையில அடக்கம் பண்றது மிஸ்ரில, ஆனா எந்த இடத்தில் அடக்கம் பண்றது, இந்த குழப்பம் ஏற்பட்டது. கடைசியில உலமாக்கள் மறுபடியும் கூடுகிறார்கள், எந்த இடம் சிறந்ததாக இருக்கும் என்று தேர்வு நடைபெறுகிறது. அந்த நேரத்திலே அந்த பணியாளாக இருந்த ஜைனபு சொன்னார்கள், அம்மா உயிரோடு இருக்கிற பொழுது என்று சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த உலமாக்களிடத்திலே சொன்னார்கள், ஒரு அறை ஒன்று இருக்கிறது அந்த வீட்டிலே, அந்த அறையை நான் பார்த்தேன். அம்மா சொன்னாங்க, இந்த அறைக்குள் தான் எனது இருப்பிடம் என்று அடிக்கடி சொல்வார்கள். இந்த அறைக்குள் தான் எனது இருப்பிடம் என்று சொல்வார்கள். நான் நேற்று தான் திறந்து பார்க்கிறேன், ஒரு பலகையை போட்டு மூடி உள்ளே ஒரு கபரு தோண்டப்பட்டிருக்கிறது. அந்த கபரை நான் பல தடவை கேட்டிருக்கிறேன். அவங்க கையெல்லாம் மண்ணா இருக்கிற பையெல்லாம் கேட்டிருக்கேன், ஏன் உங்க கை மண்ணா இருக்கு, என்ன மண்ணா தோண்டினீங்கன்னு கேட்டிருக்கேன். எனக்கு நான் தோண்டிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, எனக்கு நான் தோண்டிக்கிறேன். அவங்களாகவே கபரை தோண்டி வச்சுட்டு கடைசியில சொன்னாங்க, எனது கபர் வெளிச்சமாக வேண்டும் என்பதற்காக
அந்த கபூரிலே நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா 6000 குர்ஆன் ஓதி இருக்கிறார்கள். நம்மளாம் யோசிக்க முடியுமாங்க? எல்லா காலமும் நோன்பு, இரவெல்லாம் வணக்கம், இத்தனை குர்ஆன்கள், இத்தனை ஹஜ்ஜி, இத்தனை மக்களை சந்திக்கிறார்கள், இத்தனை பேருக்கும் நிவாரணம் கொடுத்திருக்கிறார்கள், அத்தனை பேருக்கு ஆலோசனை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் யாரால முடியும்? தரீகத்தின் வழியில் தன்னை மாற்றிக் கொண்டவர்களால் முடியும். ஷரியத்தை மட்டும் வச்சிட்டே பேசிட்டு போகக்கூடாது. ஷரியத்துங்கிறது நமக்கான அடிப்படை. அதற்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்னா தரீகத்துக்கு வரணும். தரீகா இல்லாமல் இன்னைக்கு சாதாரணமா சொல்லிடுவாங்க, தர்கா வழிபாடு, தரீகா கூட்டம், இதெல்லாம் என்ன? மூளை மழுங்கி போனவனுடைய வார்த்தைகள் அவைகள். அவனால் ஷரியத்தை கூட புரிய முடியல. தரீகத்தை எப்படி விளங்க முடியும்? தரீகத்தை விளங்குவது என்பது ஒரு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்ல. அது எவ்வளவு பெரிய அற்புதங்கள் தெரியுமா? அந்த தரீகத்தினுடைய வழிகளிலே இன்னைக்கு ஷேகுமார்கள் என்ன செய்யறாங்க? கூட்டிட்டு போய் மனிதனுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வினுடைய திக்ருகளை இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், நமக்கு ஒரு பொறுமை வேண்டும், மனிதனை பக்குவப்படுத்துகிறார்கள். அவுஸ்லாலம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்திலே எத்தனை பெரிய மாற்றங்களை தந்திருக்கிறார்கள், எத்தனை வழிமார்களை உருவாக்கினார்கள். இதெல்லாம் எங்கே இருந்து நடந்தது? அவர்களுடைய அந்த தரீகத்தினுடைய வழிகளிலே அவர்களை செம்மைப்படுத்தினார்கள், அத்தனை பேர்களை செப்பனிட்டார்கள், புடம் போட்ட தங்கங்களாக உருவாக்கினார்கள். இன்னைக்கு உலகத்தில் இத்தனை தரீகாக்கள் உருவாக காரணமாக இருந்தார்கள். அவுஸ்லாலம் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம சாதாரணமா பேசிட்டு கடந்து போறவங்களா? அவங்க வாழ்க்கையை பத்தி நமக்கு தெரியுமா? பெரிய செல்வந்தராக வாழ்ந்தார்கள். எப்ப? பின்னால அல்லாஹ் செல்வத்தை கொட்டி கொடுத்தான். ஆனா உள்ளத்துல ஒண்ணும் கிடையாது, உள்ளத்துல ஒண்ணும் கிடையாது. அவுஸ்லாலம் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளம் எப்பொழுதும் அல்லாஹ்வோடு தான் இருக்கும். அந்த நினைப்பு நீங்களும் நானும் சிந்திக்கிற இடத்துல அவங்க கிடையாது. அவங்களுக்கு சரக்கு கப்பல்லாம் இருந்துச்சு, பெரிய பெரிய பல தோட்டங்கள் இருந்துச்சு, பெரும் பெரும் வியாபார ஸ்தலங்கள் இருந்துச்சு. அதையெல்லாம் மிகப்பெரிய அளவில் அவர்கள் வணிகர்களாக இருந்தார்கள், வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள். கௌஸ் ஆஸம் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஒருவர் வந்து ஒரு செய்தியை சொல்றார், யா கௌஸ், இந்த மாதிரி உங்க கப்பல் என்ன ஆயிடுச்சு? சரக்கோடு வந்துகிட்டு இருந்துச்சு, கப்பல் திடீரென்று கடலில் ஏற்பட்ட அந்த அலையின் காரணமாக சூறாவளி ஏற்பட்டு சரக்கு கப்பல் கவிழ்ந்துருச்சுட்டாங்க. இதை கேட்ட உடனே என்ன ஆகும் நமக்கெல்லாம்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய சொந்த சரக்கு கப்பல் கடல்ல கவுந்துருச்சுன்ன உடனே நம்ம ஹார்ட் அப்படியே நின்றும், ஒண்ணுமே நடக்காது, ஒரு மாதிரி ஆயிடுவான், பித்து பிடிச்சிருவான், மோசமானவன் போயே சேர்ந்துருவான். தகவல் என்னன்னு உண்மை நிலை தெரியாம. இன்னைக்கு அப்படித்தானுங்க, ஃபார்வேர்டு மெசேஜ் அனுப்பி விடுறோன்னா அவன் முழிக்கிறான், என்னன்னு கூட உண்மை நிலையை விளங்க மாட்டான். அது மாதிரி அந்த செய்தியை கேட்ட உடனே கௌஸ்லாதம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சார்கள்? தன் உள்ளத்தில் கை வைத்து பார்த்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், ஒண்ணுமே சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு தகவல் வருது. இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உங்க கப்பல் இல்லையா, அது தவறான செய்தி, கவிழ்ந்தது உங்க கப்பல் இல்லையா, வேறொரு கப்பலாம், உங்க கப்பல் ரொம்ப சேஃபா வந்துருச்சு அப்படின்னு. எத்தனை பெரிய சந்தோஷமான செய்தி! இதை கேட்டாலும் சில பேர் போய் சேர்ந்துரும். சந்தோஷத்தையும் அதிகமா கொடுக்க முடியாது இப்ப உள்ள மனிதர்களுக்கு, துக்கத்தையும் அதிகமா கொடுக்க முடியாது, ரெண்டும் தாங்குற சக்தியே இல்லை. கேட்டு கேட்டு அப்படியே பழகிட்டோம். அப்படியா முடிஞ்சு போச்சு, நின்றோம் அப்படியே. அந்த நிலை இல்லை. கௌஸ் ஆஸம் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் நெஞ்சில் கை வைத்து அல்ஹம்துலில்லாஹ்னாங்க. இப்போ அவர் கேட்டாரு, என்னங்க ரெண்டு செய்திக்குமே ஒரே வார்த்தையா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றீங்களே, என்னதான் அப்படி, அதுல என்ன உள்ள இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு கௌஸ் ஆஸம் ரலியல்லாஹு சொன்னார்கள், அதாவது முதல்ல சொன்ன செய்தியும் மோசமானது, இரண்டாவது சொன்ன செய்தி ரொம்ப மகிழ்ச்சியானது. இரண்டு நிலைகளிலும் இந்த முஹியுத்தீன் உள்ளம் ஆடுதான் பார்த்தேன், ஆடல.
எதுக்கும் கலங்காது. அல்லாஹ் ஒருவன் தான் உள்ளத்தில் நிரப்பமாக இருக்கிறான். அதனால அவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன். நம்மளால சொல்ல முடியுமாங்க? ஏதாவது ஒரு செய்தியா சந்தோஷமா கேட்டா நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை புகழுங்க. அத்தர் பார்த்து நம்மளா ஏதாவது ஒண்ணு உளறி போட்டு கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன நடக்கும்? ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய ஈமான் அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் எல்லா நிலைகளிலும் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வை உள்ளத்தில் பூரணமாக வைத்திருந்தார்கள். அதனால் அவர்கள் எது ஒண்ணும் ஆட்டம் காணாது. அப்ப அவங்கள்ட்ட ஒருத்தர், அவங்க அம்மா அனுப்பி விட்ட ஒரு மனிதர் என்ன செய்யறார், என் மகனை கல்விக்காண்டி அனுப்பி வச்சிருக்கிறேன், ரொம்ப நாளாச்சு, காசு கம்மியா தான் கொடுத்து விட்டேன், இந்த காசை கொண்டு போய் செலவுக்கு பார்த்தா நீ கொடுத்துருப்பா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்து விடுறாங்க. அவர் தேடுறாரு, அப்துல் காதர்ண்டா யாருன்னே தெரியல, தேடி தேடி பாக்குறாரு, பல நாள் தேடினாரு, கிடைக்கல. இவருக்கு இருந்த காசெல்லாம் செலவாகி போச்சு, என்ன செய்யணும், கொடுத்து அனுப்புன காசுலயாவது வாங்கி சாப்பிடுவோமே, இன்னைக்கு வழியே இல்லைன்னு சொல்லி போட்டு அவங்க காசை வாங்கி என்ன செய்யறாரு, சாப்பாடை வாங்கிட்டு பள்ளிவாசல்ல ஒரு ஓரமா உட்கார்ந்து இவர் சாப்பாடு போட்டுனதை விரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, கூனி குறுகி சுருண்டு படுத்து கிடக்கிறார். பல நாட்களாக சாப்பிடாம, பல நாட்களாக பட்னியாக இருந்த ஒரு மனிதர் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே படுத்திருக்கிறாங்க. இந்த மனிதருக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு, அவரை பார்த்தா பாவமா இருக்கு, அவரை கொஞ்சம் எழுப்பி நம்ம சாப்பாட்டுல கொஞ்சம் கொடுப்போமா அப்படின்னு ஒரு சிந்தனையில எழுப்புறாரு. எழுப்பிட்டு, நீங்க என்ன ஆளை பார்த்தா இவ்வளவு வாடி போய் இருக்கீங்கள, பல நாள் பசி. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் தஜிலா நதி கரையிலே போய் அந்த நதியிலே, அதாவது மிதந்து வரக்கூடிய கிழங்குகளுடைய வேர்களை எடுத்து சாப்பிட்டு தான் தன்னுடைய படிப்பை, தன்னுடைய இல்மை, கல்வியை அவர்கள் படித்தார்கள். அதற்கு மேலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் பசியாக இருக்க இருக்க அவர்களுக்கு ஞானத்தின் உதிப்புகள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க கொடுக்க அதில் அவர்கள் பொறுமையாக இருந்து இருந்து பக்குவப்பட்டு பண்பட்டு பழகி அவர்கள் ஒரு பெரிய மாமேதையாக ஆவதற்கு மிக முக்கிய காரணமாக அவர்கள் நாளும் பொழுதும் பசித்திருந்த ஒவ்வொரு தருணமும் அவர்களை பக்குவப்படுத்தியதுதான் இந்த உலகத்திற்கு தந்த மெய்நிலை கண்ட ஞானியாக வருகிறார்கள். உண்மையான பெருமக்களே, அந்த மனிதர் கூப்பிடுறாரு, எழுப்புறாரு, எழுப்பி கேட்கிறாரு, இந்த மாதிரி சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுங்கள. அப்ப இவங்க சொல்றாங்க, இது எனக்கு ஹலாலா ஹராமான்னு தெரியாது. நம்மெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குமா, இப்படியெல்லாம் கேட்போமா? இருக்கிற பசியில ஒருத்தன் தந்தா பரவாயில்லையே நினைப்போம். அந்த மனிதர் இப்படி கேட்ட உடனே கௌசுல் ஆலம், இது ஹலாலா ஹராமான்னு எனக்கு தெரியல, நான் எப்படி சாப்பிடுவேங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, இது எனக்கே ஹலாலா ஹராமான்னு தெரியாம தான் நான் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஏங்க அப்படி சொல்றீங்கன்னு அவர், நான் ஜீலானிலேருந்து வர்றேன், ஜீலானிலேருந்து ஒரு அம்மையாரு என்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்து, என் மகன் அப்துல் காதர் பக்தாதுல இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னாங்க. நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்துல் காதர் யாருன்னு எனக்கு தெரியல, யார்கிட்ட கேட்டாலும் தெரியலங்கிறாங்க. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு பிரபலியமா இல்லை, அப்படியே கல்வியிலேயே திளைத்து அப்படியே பசியா இருந்தா அங்கிட்டு போய் ஏதாவது கிழங்கு எடுத்து சாப்பிட்டு மற்ற நேரம் அந்த பள்ளிவாசலின் ஓரங்களில் படுத்து தூங்கி அந்த கல்வியை கற்று கற்று மனப்பாடம் பண்ணி கொண்டிருக்கிற இவர்களை அங்கு இருக்கக்கூடியவர்கள் அப்துல் காதர் இவர்தான் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் பல பேரிடத்திலே கேட்டு பார்த்து தெரியல, எனக்கே என்னுடைய காசு செலவாய் போய் எனக்கே பசி ஏற்பட்டு வழியே இல்லாம அந்த அப்துல் காதருடைய காசுல இருந்துதான் இந்த சாப்பாட்டை நான் வாங்கிட்டு வந்தேன், அதனால எனக்கே இது ஹலாலா ஹராமான்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனேயே கௌசுல் ஆலம் மெய்நிலை கண்ட ஞானி முஹையத்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொன்னார்கள், இது உங்களுக்கும் எனக்கும் ஹலால் தான் என்று சொன்னார்கள். நீங்கள் தேடிய அப்துல் காதர் நான் தான் என்று சொன்னார்கள். அந்த மனிதருக்கு ஆச்சரியம்.
உடனே 2 பேர்களும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். கடைசியில கௌஸுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு, என் தாயார் எனக்காக இப்படி கொடுத்து விட்டார்களா என்று அவர்கள் நினைத்து தாயாருக்காக அவர்கள் கண்ணீர் விட்டு துஆ செய்து விட்டு அந்த மனிதருக்கு போறதுக்கு அந்த காசுல இருந்து கையில கொடுத்து நீங்க ஊருக்கு போய் சேருங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னால் எத்தனை பொறுமை, எத்தனை பக்குவம், எத்தனை ஒரு மனிதனுடைய அந்த நிலைப்பாடு, மனித மேம்பாடு, அடுத்த மனிதனுடைய உணர்வை மதிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, இதெல்லாம் எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால் தரீகத்தினுடைய வழி அவர்களுக்கு அந்த பசியிலே இல்மிலே கிடைத்தது. அதை கொண்டுதான் உலகத்திற்கே அந்த தரீகாவை அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அத்தனை பெரிய மகான்களை அவர்கள் உருவாக்கிய எத்தனை மகான்களின் வரலாறுகளை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஷரீஅத் என்பது யதார்த்தத்திலே பார்த்து விட்டு போவது அல்ல, ஷரீஅத்தை கடந்து தரீகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை உள்ளே நுழைத்து பார்ப்பவர்களுக்கு தான் அல்லாஹ் ரசூலுடைய சுவை தெரியும், ஈமானின் சுவை தெரியும். உலகத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்து, தக்பீர், திக்ரு எதுவாக இருந்தாலும் அது உயிரோட்டம் பெறும். நாமும் இந்த உலகத்திலே ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற ஒரு பக்குவ நிலையை இந்த தரீகத் நமக்கு பெற்றுத்தரும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஞாபகமூட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெரிய ஷேக்மார்களுடைய கரம் பிடித்து அவர்களோடு நாளை மஹ்ஷரிலே நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு இவர்களின் கரம் பிடித்தவர்களாக செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் இந்த மஜ்லிஸில் இருந்து உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. வஆখিরு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.